நீ பயிடத்துக்கு போடா, நான் வரேன்டா. நானும் வரேன். இல்லடா, எங்கூட படிக்கிறனுக்கு அம்மா போட்டிருக்கா, அவனை பார்த்து வந்துடுறேன். என்ன அம்மா போட்டிருக்கா? ஆனா நானும் வரேன். போடாங்கல. டேய் நீ எங்க போறே தெரியும்டா. சினிமாக்கு தான் நான் போறேன். இருவனி அப்பாட்ட மாட்டி விடுறேன். அப்பாட்ட சொன்னா மண்டை அடிச்சு ஒழுங்கா ஓடி போடா. போடா கோடி பறந்ததே. போடா குரங்கு. டேய் ரெண்டாவது பல்ல அடிச்சு விடுறா. டேய் டேய் குருட்டு பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்டு சினிமா. இவன் அப்பங்கிட்ட சொன்னாதான் இவன் அடங்குவான். ஐயா முருகேசா சாப்பிடுறா கொஞ்சோண்டு. என் அப்பா சாப்பிடுறா கொஞ்சோண்டு சாப்பிடுறா. பெரிய போ போ. அண்ணே அண்ணே நீ சினிமா போனதா போட்டு நான் காட்டி கொடுக்கலண்ணே. அண்ணே அண்ணே ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு தோட உரிச்சு ஆட்ட தொங்க விடுற மாதிரி தொங்க விடுறா. வீட்டில் இருந்த பணம், எங்கள் அம்மாவோட நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு மெட்ராஸ் கூட்டி போயிடலான்னு லாரியில் ஏறினேன். போகிற வழியில் லாரி ஒரு இடத்துல நின்றுச்சு. மறுபடியும் எம்ஜிஆர் என்னை பார்த்து சிரித்தார். நான் யார் நீ யார்? நான் யார் நீ யார்? நானும் தெரிந்தவர் யார் யார்? உனக்கெல்லாம் தனியா சொல்லுமா? நான் தான் கதை என்னடா முழிக்கிற? படம் முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு ஓடுறான். பணம் பணம் பை பணம் பணம் பை ஐயோ பை பணம் அம்மா நகை காணவே
சாப்பிட்றியாடா? ஏன்பா காசு கொடுக்குறேன், திரும்ப ஊருக்கு போயிடுறியா? போக மாட்டேன். போக மாட்டியா? இங்கேருந்து என்னடா பண்ண போற? நீங்களா பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா பெரியா. ஏண்டா முருகேசா, என்னண்ணா இந்த தீபாவளிக்காச்சும் ஊருக்கு போயிட்டு வரலாம்ல? போகணும்ண்ணா. ஆமாம், ஆப்ரேட்டர் ஆன நாள்னு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைண்ணே, கை நிறைய காசு சம்பாரிச்சிட்டு திருட்டு போன அம்மா நகையை வாங்கிட்டு ஒரு நாள் எங்கள் அப்பா முன்னாடி போய் நிற்கணும்ண்ணே. ஓடி போன பையன் ஒன்றும் உருப்பிடாமல் போயில நல்லா தான் இருக்கான்னு காமிக்கணும்ண்ணே. சீக்கிரம் போகணும். உன் மனசுபடியே நடக்கும்பா. நல்லா சரிங்க. ஸ்மைல். இத்தனை வருஷத்தில் என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துச்சு. வீட்டை விட்டு ஓடி வந்த எனக்கு இந்த தியேட்டரே வீடாயிருச்சு. இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போவாச்சும் அப்பா அம்மா ஞாபகம் வரும், தம்பி ஞாபகம் எப்போவுமே இருக்கும். ஊரில் அவன் வளர்ந்து ஒரு விளம்பர கம்பெனி ஆரம்பித்தான். ஊரே சந்தோஷமா என் தம்பியை வாழ்த்தினப்ப ஒருத்த மட்டும் கோவப்பட்டான். போனே அவன் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, இங்க இடத்துல நான் லைன்ல சேர்த்து இழுத்துட்டு போயிட்டான். அட சும்மா இருங்கண்ணே, காசை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நமக்கு இருந்த ரெகுலர் கஸ்டமர்லாம் இழுத்துட்டு போயிட்டானே. இவங்களை இப்படியே சும்மா விட்டுக்கிட்டு சொன்னபடி கேட்க மாட்டாங்கண்ணே. கையை காலை வாங்கினா சொன்னபடி கேட்பாங்க. ஏய், சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்கடா. ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எங்க நம்மள மீறி போயிடுவானு கொச்சரிப்பில் திருட்டு பட்டு கட்டி அனுப்பிட்டீங்க. புத்திசாலி கடையை போட்டான். நான் அப்பவே சொன்னேன், நல்ல வேலைக்காரன், அவனை அனுப்பிடாதீங்கடான்னு. கேட்டீங்களா? இப்ப அனுபவிங்க. ஏன்ட்ட வேலை பார்த்த நாய் ஏன் வேலையை மூத்திரம் பேச்சுனா நான் பார்த்து சும்மா இருப்பேன்? அறுத்துற மாட்டேன். இவன் தான் போஸ். பஞ்சப்பேட்டைக்காரங்க முடியாதுன்னாங்களாமே, அது முதல்ல என்னன்னு பாரு. இவன் தான் எங்கள் ஊர்லேயே பெரிய சண்டியர். கட்ட பஞ்சாயத்து, கைகால் எடுக்கிறது, கொலைன்னு எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். வணக்கம் நாச்சி, வர சொல்லியிருந்தீங்களாமே. கசாப்பு கடைக்கார பையன் தானே? ஆமாம். கசாப்பு கடை போட வேண்டியது தானே? அதை விட்டுட்டு விளம்பரம் பண்ணுறியாம அதை மூடிட்டு கசாப்பு கடை போட்டு குறைச்சிக்க. என்ன விளம்பரம் தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? ஏய் வாங்கடா தம்பி, துடியா இருக்கா பயலுக, ஏதாச்சும் இடகுடமா செஞ்சிருவாங்கடா. அப்புறம் நொண்டிக்கிட்டு முடமாத்தான் தெரியணும். நாங்களும் திருப்பி செய்வோம்ண்ணே. பயந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்புறம் பீயத்தான் அல்லணும். டவுசர் போட கூட ரெடியா இருக்கோம்ண்ணே. சரி வா. நான் ஒன்று சொல்லட்டா? கொட்டை கொட்டத்தான் எறும்பு குலவியா மாறும். கொஞ்ச நாள் விட்டுரு, ஆட்டம் போடாம அவனே அடங்கிடுவான்.